தமிழ் ட்ராவல் சேனலுக்கு மறுபடியும் வரவேற்கிறோம். வீக் 8 8வது வாரம். இந்த வாரம் நம்ம கரு என்ன ஷேப்பில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ராஸ்பெரி சைஸில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச் அளவு நம்மளோட கருவோட வளர்ச்சி இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் மெயின் ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னா, நம்ம பிரெயின் மற்றும் நியூரல் செல்ஸ், அதாவது கிட்டத்தட்ட நர்வஸ் சிஸ்டம், அதாவது நரம்பு மண்டலம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆர்கன் தான் இந்த வாரம் பயங்கரமாக டெவலப்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த கருவோட ஷேப் இல்லை இது பார்த்தீங்கன்னா ஹெட்டு, அதாவது தலை தான் பெருசாக இருக்கும். ஏன்னா அந்த பிரெயின் செல்ஸ் எல்லாம் பயங்கரமாக டெவலப் ஆகிறதுனால எல்லா ஃபோக்கஸும் அந்த நர்வஸ் அண்ட் நியூரல் செல்ஸ் அதை சுற்றியே இருக்கும். ஜென்ரலாகவே ஒரு கரு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே தலை தான் பெருசாக இருக்கும், உடம்பு சின்னதாக இருக்கும். ஆனால் அது போக போக வளரும்போது, அந்த கரு வளரும்போது ஈக்குவல் ப்ரொபோர்ஷனேட்டாக மாறிடும். ஒரு 5வது 6வது 4வது வீக்கில் பார்க்கும்போது ஒரு சின்ன வால் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வால் கம்ப்ளீட்டாக மறைஞ்சாச்சு இந்த ஸ்டேஜில். மற்றும் அதாவது பிரெயின் மட்டும் வளரல, கால் கைகளும் வளர ஆரம்பிக்குது. அதுக்கேற்ற மாதிரி அந்த கால் மட்டுக்கள், கை மட்டுக்கள்லாம் வளர ஆரம்பிக்குது. ஆர்ம்ஸு, லெக்ஸ் எல்லாம் இந்த வீக்கில் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அது கூட சேர்ந்து ஜாயின்ட்ஸும் ஃபார்ம் ஆகுது. ஜாயின்ட்ஸ்னால் இந்த முட்டி, இங்கே சொல்கிறோம் இல்லையா, இந்த ஜாயின்ட்ஸ் முட்டி, கை முட்டி, கால் முட்டி, அப்புறம் அது எல்லாமே இந்த வீக்கில் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா அந்த டேட்போல், அந்த ரெப்டீலியன் ஷேப்பில் இருந்து இப்போ அந்த கரு கொஞ்சம் கொஞ்சம் நம்மளோட பேபி நார்மல் ஒரு ஹியூமன், ஒரு ஆளை பார்த்தா அந்த ஷேப்புக்கு இப்போ தெரிய ஆரம்பிக்கும் இனிமேல். ஸோ நம்ம கை கால்கள்லாம் வளர்கிறத பற்றி பார்த்தோம். பிரெயின், நியூரல் செல்ஸ் எல்லாம் டெவலப் ஆகிட்டே இருக்குது. அது கூடவே சேர்ந்து கழுத்தும் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் இந்த வாரம். கழுத்து மட்டும் இல்லை, அப்பர் லிப், அதாவது மேல் உதடு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஐலிட்ஸ், கண் இமைகள், இது ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். மற்றும் நோஸ், மூக்கும் இந்த வாரத்தில் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் டெவலப் ஆகிட்டே வருது. இது கூடவே சேர்ந்து அம்பிளிக்கல் கார்டும் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அம்பிளிக்கல் கார்டுன்னா தொப்புள் கொடின்னு சொல்லுவோம். தொப்புள் கொடியும் ப்ளசண்டா பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பட் இந்த வீக்கில் தொப்புள் கொடியும் மற்றும் தொப்புள் கொடி டெவலப் ஆக ஆரம்பிக்குது. கருவோட இன்டெஸ்டன்ஸ், அதாவது குடல் அப்படி சொல்கிறோம் இல்லையா, குடல், அது அந்த அம்பிளிக்கல் கார்டுக்கு உள்ளே இருக்கும். கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கரு வளர்ச்சி வளர வளர அந்த குடலானது கருக்குள்ளே, பேபிக்குள்ளே போயிடும். ஆனால் இந்த ஸ்டேஜில் அந்த அம்பிளிக்கல் கார்டோட தொப்புள் கொடியில் தான் கருவோட குடல் இருக்கும். ஸோ இது கூடவே சேர்ந்து இதயம் செயல்பட்டுட்டே இருக்கு. ஆனால் இதயம்ல ரைட் மற்றும் லெஃப்ட் பார்ட்டாக இதயம் டிவைட் ஆகிடும் இந்த வீக்கில். மற்றும் கிட்டத்தட்ட 150 பீட்ஸ் பெர் மினிட் இந்த வாரத்தில் இதயம் துடிக்கும். நம்ம கிட்டத்தட்ட ஹியூமன் பாடியை விட டபுள் மடங்கு இந்த வாரம் இதயம் துடிக்கும். ஸோ கரு வளர்ந்துட்டே இருக்கு. கரு வளர்றதுக்கான கர்ப்பப்பையிலையுமே மாறுதல்கள் இருக்கும். அந்த கர்ப்பப்பையில் அம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னு சொல்கிற அந்த ஃப்ளூயிட், நீர், அதுவுமே ஒவ்வொரு வாரமும் 2 ஸ்பூன் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா கரு வளரும் போது அதுக்கு நிறைய இடம் வேணும். ஸோ இனிமேல் நிறைய மாறுதல்கள் இருப்போது. கரு வளர வளர ஒரு பெண்ணோட உடம்புல நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த எக்ஸைட்டிங்கான ஜேர்னி உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அதை கண்டிப்பாக எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.